வணக்கம். அக்காவும் தம்பியுமா ஜோடி சேர்ந்துக்கிட்டு பொய் சொல்றாங்கன்னு ஒரு வீடியோல பார்த்தோம்ல. அந்த தம்பிய பத்தி பேசியாச்சு. அக்காவ பத்தி சொல்லணும். அக்கா யாரு? நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான அக்கா தான். என்கிட்ட பைசாவே இல்ல. அதனால நான் தேர்தல்ல நிக்க மாட்டேன். தேர்தல்ல போட்டியிட மாட்டேன். அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. அவங்க தேர்தல்ல போட்டியிடாத காரணம் பைசா இல்லைங்கிறது இல்ல. அத தவிர உங்ககிட்டலாம் நான் ஓட்டு பிச்சை வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதனால தான் இப்ப பின்வாசல் வழியா அவங்களும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே பின்வாசல் வழியாக வருவது தான் பழக்கம். அப்படி வந்து அரியணைக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்கள மூளை மழுங்கடிச்சு மொட்டை தலையாக்குறது தான் இவர்கள் சொன்ன வார்த்தை வந்தேரி அப்படின்னு. அந்த வார்த்தைக்குரியவர்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அக்கா நேத்து நாடாளுமன்றத்துல ஒரு தாண்டவம் ஆடினாங்க. கையை வீசி காலை வீசி உடம்ப இப்படி குலுக்கி அப்படி குலுக்கி முகத்தை இப்படி திருப்பி அப்படி திருப்பி கண்ணகி நீதி கேட்ட மாதிரி அநீதியாக பொய்களை அல்லது உண்மைக்கு புறம்பான செய்திகளை நேற்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தார். அதற்கு நாம் பதிலடி கொடுத்தாக வேண்டும். உண்மையை உரக்க பேச வேண்டும். அக்கா சொன்ன பொய்க்கு மறுப்பு என்பதை தவிர உண்மை என்ன, அதுதான். கூகுளில் போய் இன்னைக்கு நீங்க தேடி பாருங்க. என்றைக்காவது சென்னையில் இருக்கின்ற ஹிந்தி பிரச்சார சபா எரிக்கப்பட்டதா அப்படின்னு முதல்ல வர்ற பதில் நோ, இல்லை என்பதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அக்கா இதை நேற்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். அது நாடாளுமன்ற குறிப்பில் இருந்து விலக்கப்பட்டதா நீக்கப்பட்டதாங்கிறது தெரியல. அப்படி நீக்கப்படலைன்னா அதற்கான நடவடிக்கையை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்தாக வேண்டும். ஏன்னா ஹிந்தி பிரச்சார சபா வரலாற்றை எடுத்து பார்த்தா 1918 மகாத்மா காந்தியால் உருவாக்கப்பட்டது தான் ஹிந்தி பிரச்சார சபா. அதனுடைய தலைமையகம் சென்னையில் டி நகர்ல இருக்கு. 1918 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், அரசின் தலையீடு இல்லாமல், எந்த விதமான தாக்குதலுக்கும் ஆளாகாமல் அரசு எப்படி மற்ற நிலையங்களை மற்ற இடங்களை பாதுகாக்கிறதோ அதை போல்தான் இதையும் பாதுகாப்போடு வைத்திருக்கிறார்கள். அதை தவிர நம்முடைய தமிழ் மக்களும் எந்த விதத்திலும் ஊறு செய்யவில்லை அப்படிங்கிறத எல்லா கூகுளில் தேடி பாருங்க, இல்ல நெட்ல போய் தேடி பாருங்க. எதுல பார்த்தாலும் நோ என்பதுதான் பதிலாக இருக்கிறது. அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பொய்யை நேற்று நாடாளுமன்றத்தில் அக்கா நிலைநிறுத்தினார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதற்கு எதிர்வினையை நாம் இப்போது பதிவு செய்யலாம் நிச்சயமா. அதுல மிக முக்கியமா அவங்க சொன்னது, ஹிந்தி படிக்க விடாமல் என்னை துன்புறுத்தினார்கள். ஹிந்தி படிக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன கேலியும் கிண்டலும் செஞ்சாங்க, வந்தேரின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஹிந்தி படிக்க விடாமல் அங்கே இருக்கின்ற அரசு அவர்களை தடுக்கிறது. அங்கே இருக்கின்ற அரசு அப்படிப்பட்ட மக்களுக்கு துன்பம் கொடுக்கிறது, ஊறு விளைவிக்கிறது அப்படின்னு டன் டன்னா முழமுழமா இந்த அம்மா சுத்தின பூ இருக்கு எல்லாம் பொய். I speak from my lived experience in Tamil Nadu. I speak from my lived experience when even going to learn Hindi aside from my school, I was mocked in the streets. And I was mocked saying, oh, you want to learn Hindi? You live in Tamil Nadu, you eat the salt of this country, and you want to learn Hindi, that North Indian's Bhasha. These are words ringing in my ears. This is my lived experience. முற்ற முழுக்க பொய் என்பதை தவிர வேறு வார்த்தையே கிடையாதுங்க. பொய் தான். நேற்று நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசியது எல்லாமே பொய் என்பதை நாம் நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். ரெண்டு பதில சொல்லணும். ஒன்று, ஹிந்தி பிரச்சார சபா பர்ன் டவுன் அப்படின்னாங்க. பர்ன் டவுன் ஹேட் நெவர் ஹேப்பன் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் ஹிந்தி பிரச்சார சபா இன் டி நகர். தட் இஸ் த ரிப்ளை வி கெட் ஃப்ரம் கூகுள். That is a reply we get from artificial intelligence chat GPT. You can verify very well. அடுத்தது மிக முக்கியமா இந்த ஹிந்தி பிரச்சார சபா லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? அதனுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு, ஹிந்தி பிரச்சார சபால இந்த ஆண்டு 2024 பிப்ரவரி ஆகஸ்ட் 2 மாசத்துலயும் தேர்வு நடந்திருக்கு. அதுல தமிழ்நாடு முழுக்க 3,54,655 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். ஹிந்தி தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதுல அதிகமா இளைஞர்கள் எழுதியிருக்காங்கன்னு அவரே ஆச்சரியப்பட்டு சொல்றாரு. அதுல சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 1,16,611 பேர் தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள்ங்கிறதையும் அவர் குறிப்பா சொல்றாரு. அடுத்தது ஆந்திரால 1,04,959 பேர்
இந்த ஹிந்தி தேர்வில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கர்நாடகாவில் 5584 பேர், கேரளாவில் 8452 பேர். எந்த பிரச்சனையும் இல்லாமல் தென்னகம் முழுக்க திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலும் ஹிந்தி பிரச்சார சபா நடத்துகின்ற தேர்வுகளுக்கு எந்த பிரச்சனையும் ஊரும் இடையூறும் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டதில்லை. அங்கே ஹிந்தி படிக்கின்ற மக்களுக்கும் எந்த அரசும் எந்த பொதுமக்களுக்கும் எந்த கட்சிக்காரர்களுக்கும் எந்த விதமாகவும் தடங்கல் சொல்லவில்லை, ஊறு விளைவிக்கவில்லை, இன்னல் விளைவிக்கவில்லை, மிரட்டவும் இல்லை. அம்மையார் மிஸ்ஸஸ் பொய், மிஸ்ஸஸ் ஃபால்ஸ்ஹுட் சொல்வதை போல் யாருமே இங்கே ஹிந்தி படிக்கிறவங்கள தடுப்பதே இல்லை, அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதே இல்லை. அப்படிங்கிறத நாம உறக்க பேசியாகணும். இன்னொரு தகவலும் இருக்கு. என்னன்னா, இந்த ஹிந்தி பிரச்சார சபா கட்டடம் தீ வைத்து எரிப்பு அப்படின்னு எரிந்ததாக ஒரு தகவல் இருந்தால் நிச்சயமாக அது செய்தி பத்திரிகைகளில் ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாயிருக்கும், மிகப்பெரிய ஹெட்லைன் நியூஸ் ஆயிருக்கும். மக்கள் அதை பற்றி பேசியிருப்பார்கள், தலைவர்கள் அதை பற்றிய கருத்து சொல்லியிருப்பார்கள். ஆனால் இது நாள் வரைக்கும் ஒரு சின்ன கல்லை கூட அங்கே எடுத்து போட்டதில்லை என்பதாகத்தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கொடுக்கின்றன. என்றால் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய தகவலை நேற்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு எதிர்வினை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த கருத்தை அந்த நாடாளுமன்ற குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே குரலாக இருக்க வேண்டும். சரி, இதை தவிர யார் ஹிந்தி படிக்கலைன்னா அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்க தெரியுமா? ஒன்றிய அரசு தான், பிஜேபி அரசு தான். நம்முடைய பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சி தான் ஹிந்தி படிக்காத மாநிலங்களுக்கு மிக அதிகமாக துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஹிந்தி படிக்காத மாநிலங்கள்னா மக்களை சொல்லலை, அரசு, மிக முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டு அரசு என்பது பேரறிஞர் அண்ணா இருமொழி கொள்கை என்கின்ற திட்டத்தை உருவாக்குகிறார், தீர்மானத்தை உருவாக்குகிறார், சட்டத்தை உருவாக்குகிறார். நம்முடைய பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த மிக முக்கியமான 3 கொள்கைகள், ஒன்று சுயமரியாதை திருமணம், அடுத்தது இருமொழி கொள்கை, அடுத்தது தமிழ்நாடு என்று நம்முடைய மாநிலத்துக்கு பெயர் மாற்றம் செய்தது. இந்த 3ம் தொடர்கின்ற வரையில் அண்ணா தான் ஆட்சி செய்கிறேன் என்று அவர் சொன்னதை நாம் மறந்துவிட முடியாது. ஏன்னா இப்படி இருமொழி கொள்கை, ஒன்று உலகத்தோடு தொடர்பு கொள்ள ஆங்கிலம் போதும், அதே மாதிரி உழைப்போடு தொடர்பு கொள்ள தாய்மொழி தமிழ் போதும் என்பதுதான் அவர் சொன்ன வேத வாக்கியம். வேற மாநிலங்களுக்கு போறோம்னா தேவைக்கேற்ப யார் வேண்டுமானாலும் எத்தனை மொழியையும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அரசின் மூலமாக ஒரு மொழி நம் மீது திணிக்கப்படுமானால் அந்த இந்தி எதிர்ப்பு கொள்கைக்கு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று மொழிக்காக உயிரை ஈந்த தியாகிகள் நிறைந்ததுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அம்மையார் அவர்களுக்கு நாம் சொல்லியாக வேண்டும். இப்போ ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறது அதை பாருங்க. முதல்ல மிக சமீபத்துல சமக்ரா சிக்ஷா அப்படிங்கிற திட்டத்துல தமிழ்நாடு இணைந்து கையெழுத்து போட்டாக வேண்டும். அப்படி போட்டாதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவியை நாங்கள் கொடுப்போம்னு சமக்ரா சிக்ஷா திட்டத்துக்காக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசை வற்புறுத்தியது. அப்படி வற்புறுத்தல் செய்த போதும் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர், நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் அதற்கு இணங்கவில்லை. அவர் திரும்ப திரும்ப கடிதம் எழுதி பேசி கேட்டது ஒன்றே ஒன்றுதான். இந்த சமக்ரா சிக்ஷா ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்காக நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய முதல் தவணை நிதி 573 கோடியை விடுவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். ஆனால் அதற்கு பிஜேபி ஆளுகின்ற ஒன்றிய அரசு, பிஜேபியின் ஒன்றிய அரசு, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் முதல்வருக்கு என்ன பதில் எழுதினார் தெரியுமா? நீங்கள் சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் இணைய வேண்டும், PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட வேண்டும், அப்போதுதான் உங்களுக்கு இந்த நிதி கிடைக்கும் அப்படின்னா. இப்ப யோசிச்சு பாருங்க, ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு அரசு என்றைக்குமே சொன்னதில்லை. ஆனால் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான திட்டத்தில் நீங்கள் கையெழுத்திட வேண்டும், அப்போதுதான் உங்களுக்கான நிதி கிடைக்கும் என்று மிரட்டல் செய்வது, துன்புறுத்தல் செய்வது, தடங்கல் செய்வது எல்லாமே மோடி அரசாங்கம் அப்படிங்கிறத நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சருக்கு நாம எல்லாம் உறக்க சொல்லியாக வேண்டும். ஓகேயா? எனவே 2 விஷயங்கள் அவங்க பேசினாங்க. ஒன்று, ஹிந்தி படித்ததுனால அவங்களுக்கு துன்புறுத்தல் நடந்ததுன்னு, அதுவும் இல்லை. ஆனால் ஹிந்தியை அரசு கொள்கையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு நிதி கொடுப்பதிலிருந்து தடங்கல் செய்கிறது ஒன்றிய அரசுங்கிறது அது ஒரு விஷயம். அடுத்தது இந்த ஹிந்தி பிரச்சார சபா,
அது எரிக்கப்பட்டது, இட் வாஸ் பர்ன்ட் டவுன் பை டிஎம்கே என்று அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அதுவும் இல்லை என்றாகிறது. எனவே இந்த 2 பொய் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது இல்லை என்று உரக்க நாம் பேசியாக வேண்டும். அதை தவிர மிக அதிகமாக ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் நிதி கொடுத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 21,000 கோடிக்கு மேலாக சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கும் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழிக்காக வெறும் 70 கோடியைத்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்னும்போது எப்படிப்பட்ட பாரபட்சத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசாமல் மடைமாற்றம் செய்வது போல் தவறான தகவல்களை, தவறான புள்ளி விவரத்தை நிதியமைச்சர் நேற்று நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நீள விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. நாம் அத்தனை பேரும் உரக்க பேசுவோம். இப்படி ஹிந்தியை அவர்கள் இன்னொரு மொழியாக, ஹிந்தி திணிப்பை இன்னொரு வாயில் வழியாக ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற தாய்மொழி என்பது சிறுக சிறுக அழித்தொழிக்கப்படும். Can you show any other prime minister who quotes திருக்குறள், who takes தமிழ் லாங்குவேஜ் டு ஃபாரின் கண்ட்ரிஸ் என்கிறார்? நீங்கள்லாம் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு அவசியமே இல்லைம்மா. தமிழ் தானாகவே வாழும். நீங்கள் மோடி சொல்வதால் தான் தமிழ் அங்கே ஃபாரின் கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்கா? நீங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே வந்தேரிகள் என்று சொல்லப்படுகின்ற நீங்கள் எல்லாரும் வருவதற்கு முன்பாகவே தமிழ் மொழி என்பது கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு, இலக்கியம், வாழ்க்கை செறிவு, இங்கிருந்த மக்களின் வாழ்க்கை நிலை என்று எல்லாவற்றிலும் மிகச்சிறப்பான உயர்வுகளை எட்டியதுதான் எங்களுடைய தமிழ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் திரும்ப திரும்ப ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் காவடி தூக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதுலேருந்து இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க. ஒன்றிய அரசு, நம்முடைய பிரதமர் மோடி எப்போதும் அடையாள அரசியல் செய்வார்னு சொல்வோம்ல. மாண்புமிகு குடியரசுத் தலைவர் பழங்குடியினத்திலிருந்து நாங்கள் ஒரு பெண்ணை குடியரசுத் தலைவராக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பழங்குடியின மக்களுக்காக குரல் கொடுப்பாருன்னா அது கிடையாது. அது மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அப்படிம்பாங்க. ஒன்று நிதியமைச்சர், இன்னொன்று இணையமைச்சர் எல் முருகன். ஆனால் அவங்க 2 பேருமே கூட தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக குரல் கொடுப்பதே இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுகள் தான் அவர்கள் வேண்டும் என்கிறார்களே தவிர நம்முடைய நலம் அவர்களுக்கு தேவையில்லை. நாம் எல்லாருமே வாக்களிக்கின்ற எந்திரங்கள், ரோபோ என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதனால தான் இங்கே இருக்கிற பிஜேபி மாநில தலைவர்களும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராகவே, விரோதமாகவே எப்போதும் பேசி வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக குரல் கொடுக்கின்ற உரிமை உள்ள, துணிச்சல் உள்ள ஒரே முதல்வர் யார் என்றால் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் என்பதை நாம் உரக்க சொல்லியாக வேண்டும். எனவே நேற்று நாடாளுமன்றத்தில் அம்மையார் அவர்கள் சொன்ன உண்மைக்கு புறம்பான அல்லது பொய்யான செய்திகளை நீக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.